This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். பொற்கோயிலுக்குள் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதா? வெடித்து கிளம்பிய சர்ச்சை, இராணுவம் அளித்த விளக்கம். பஞ்சாபில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் வளாகத்திற்குள் இந்திய வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் பயன்படுத்தியதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியான. சீக்கியர்களின் புனித தலமான பொற்கோவிலுக்கு ஆயுதங்களை பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த தகவல் சீக்கியர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இது குறித்து இந்திய இராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய போது இந்திய இராணுவம் அதை வெற்றிகரமாக முறியடித்தது. இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் பாகிஸ்தான் ட்ரோன்களை தவிடுபொடியாக்கியது. சீக்கியர்களின் புனித தலமாக பொற்கோவில் உள்ளவற்றை குறிவைத்த பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. இதற்கிடையே பஞ்சாபில் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் வளாகத்திற்குள் இந்திய வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படுவதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியானது. சீக்கியர்களின் புனித தலமாக பொற்கோவிலுக்குள் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த தகவல் சீக்கியர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இது குறித்து இராணுவ விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து இந்திய இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பொற்கோயிலுக்குள் ஏடி கன்களை பயன்படுத்தியதாக சில ஊடக தகவல்கள் பரவுகின்றன. வான் பாதுகாப்பு துப்பாக்கிகள் மட்டுமின்றி வேறு எந்த வான் பாதுகாப்பு ஆயுதங்களும் பொற்கோவில் வளாகத்திற்குள் பயன்படுத்தப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளது. பல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்தியாவில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் கோபமடைந்த பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியது. இதற்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. இந்தியாவின் பதிலடி நடவடிக்கை தொடர்பாக மூத்த இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் டி. சுன்ஷா வெளியிட்டுள்ள ஒரு கருத்து விவாதத்தை கிளப்பியது. அதாவது, பொற்கோவிலுக்குள் இந்திய இராணுவ ஆயுதங்களை கொண்டு சென்றதாகவும் பொற்கோவில் தலைமை நிர்வாகிகள் இதற்கு அனுமதி கொடுத்ததாகவும் கூறினார். மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் பொற்கோவில் விளக்குகள் அணைக்கப்பட்டுள்ளது. இதை வைத்தே ட்ரோன்கள் வருவதை நாங்கள் எளிதாக கண்டுபிடித்தோம். வேண்டும் என்றே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளையும் மத தலங்களையும் அவர்கள் குறிவைத்தனர் என்று கூறியிருந்தார். இராணுவ அதிகாரியின் இந்த கருத்துக்கு சீக்கிய மத அமைப்பின் ஷிரோமணி குருத்வாரா குழு மற்றும் சீக்கிய மத அதிகாரிகள் விளக்கம் ஒன்றை அளித்து இருந்தனர். அதில் இதுபோன்ற எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை என கூறியிருந்தனர். மேலும் விளக்குகளை அணைக்க மட்டுமே அதிகாரிகள் தங்களை தொடர்பு கொண்டதாகவும் இதற்கு கோவிலின் புனிதம் பாதிக்கப்படாமல் முழு ஒத்துழைப்பை அளித்ததாகவும் கூறினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.